வணக்கம் மகளே, நான் மிஸ்டர் பிஸ்னர். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. ஐஃபோன் 17 இப்போ லான்ச் ஆயிருக்கு, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஐஃபோன் 17 ஆரம்பிச்சிடலாம். ஐஃபோன் 17 பொறுத்தளவுக்கு இந்த வாட்டி மிகப்பெரிய அப்கிரேட் தான் சொல்லலாம். இது வரைக்கும் வந்த ஐஃபோன் பேஸ் வேரியண்ட்ல இருந்து இது ஹியூஜ் அப்கிரேடு. அதாவது நீங்க ஆண்ட்ராய்டு யூஸ் பண்றீங்கன்னா அது பெருசா உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன் ஆகாது. ஏன்னா உங்களுக்கு இப்ப 25,000 பட்ஜெட் 15,000 பட்ஜெட்லயே உங்களுக்கு எல்டிபி பேனல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி 120Hz உங்களுக்கு சாதாரணமாவே ஆண்ட்ராய்டில் கிடைச்சிரும். பட் ஆனா 9 வருஷம் கழிச்சு இப்பதான் iOSக்கு வந்து உங்களுக்கு 120Hz பேனலே வருது. அதுவும் எல்டிபி பேனல் 0 to 120Hz உங்களுக்கு வரும். அது உண்மையிலுமே ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு. யாராவது ரொம்ப நாளா ஐஃபோன் பேஸ் மாடல் வாங்கணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா தாராளமா இந்த வாட்டி வாங்கலாம். இது ஒரு நல்ல அப்கிரேடா இருக்கும். நீங்க சாதாரணமா 16 வச்சிருந்தாலே இது ஒரு பெரிய அப்கிரேட் தான் உங்களுக்கு. ஏன்னா ப்ரோ சீரிஸ்ல உள்ள டிஸ்பிளே உங்களுக்கு வந்து இப்ப 17 பேஸ் வேரியன்ட்லயே இருக்கு. அதனால நீங்க தாராளமா ஐபோன் 17 வாங்கலாம். அதே மாதிரி இதுல பெரிய அப்கிரேட், பேட்டரியுமே ஓரளவுக்கு நல்லா அப்கிரேட் ஆயிருக்கு. ஐபோன் 17 வந்து உங்களுக்கு 3700 mAh பேட்டரி. அதை கரெக்டா நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை, நான் ரவுண்டாக தான் சொல்கிறேன். கேமராவை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 2 கேமரா இருக்குது ரியர் பேசிங்கில். ஒன்று வந்து 48 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா, இன்னொன்று 48 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் கேமரா. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு புதுசாக வந்து உங்களுக்கு 80 மெகா பிக்சல் கேமரா தான். பட் ஆனால் உங்களுக்கு சென்டர் ஸ்டேஜ் கேமரான்னு புதுசாக இருக்குது. அது பேசிக்காக உங்களுக்கு என்ன வேலை பார்க்கும்னா, இப்போ மல்டிபிள் பீப்புள்ஸ் வந்து உங்களோட செல்ஃபியில் இருக்காங்கன்னா அப்போது உங்களுக்கு ஆஸ்பெக்ட் ரேஷியோ மாற்றுது. அது உண்மையிலுமே நல்ல ஃபீச்சர் தான். நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செல்ஃபி போட்டோஸ்லாம் எடுக்க போது நமக்கு ஓரளவுக்கு ரேஞ்ச் கிடைக்காத போது நம்ம வந்து தள்ளி எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இது வந்து அதுவே ஆஸ்பெக்ட் ரேஷியோ மாற்றுறது மூலியமா உங்களுக்கு நல்ல வியூவிங் கிடைக்கும். உங்களுக்கு ரெண்டுமே உங்களுக்கு ஃபியூஷன் கேமரா தான் வரும் ரியர் பேசிங்கில். 48 மெகா ஃபியூச்சர் கேமரா தான் ரெண்டுமே, அல்ட்ரா வைடும் பிரைமரி சென்சாரும். அதனால கேமரா பொறுத்தளவுக்கு நல்ல அப்கிரேடு தான். டிஸ்பிளே பொறுத்தளவுக்கு ரொம்பவுமே அதிகப்படியான அப்கிரேட் உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு ப்ரோ சீரிஸில் உள்ள அதே டிஸ்பிளே தான் உங்களுக்கு பேஸ் வேரியண்ட்லேயும் வரப்போகுது. அதே மாதிரி அடுத்ததாக பார்த்தோம்னா இந்த வருஷத்தோட சிப் தான் A19 வந்திருக்கு. அதே மாதிரி மித்த சீரீஸ்லாம் உங்களுக்கு வந்து A19 Pro வந்திருக்கு. ஓகே ப்ரோ, ஐஃபோன் 17 ஓகே, அடுத்து என்ன ப்ரோ பேச போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐஃபோன் 17 Pro 17 Pro Max சேர்த்து தான் பேச போகிறேன். ஏன்னா ரெண்டுக்கும் உங்களுக்கு பெரிய வித்தியாசங்கள் இல்லை. பேட்டரியும் டிஸ்பிளே மட்டும் தான் மாறுமே தவிர பெரிய வித்தியாசங்கள் உங்களுக்கு இல்லை. டிஸ்பிளே பொறுத்தளவுக்கு உங்களுக்கு அப்படியே சேம் தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல ஒரு மேஜர் அப்கிரேட் என்னன்னா யூனிபாடி டிசைன். நிறைய பேர் இந்த போனோட டிசைன் பிடிக்கலன்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு இந்த டிசைன் ரொம்பவே பிடிச்சிருக்கு. எதனாலனா டோட்டல் பாடிக்கே இது வந்து அலுமினியம் ஃப்ரேம் மொத்தமாவே வந்துருது. உங்களுக்கு மேக்ஸிமம் பிரேக்கேஜ் ஆனா கூட உங்களுக்கு அதிகமான காசு எக்ஸ்பென்ஸ் வந்து வராது. ஏன்னா நீங்க ப்ரீவியஸா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பின்னாடி கிளாஸ் தான். கிளாஸ்னால என்ன ஆகும்னா உங்களுக்கு பின்னாடி கிளாஸ் உடஞ்சா நீங்கள் ரேட்டு கூட கொடுத்து மாற்றுற மாதிரி தான் வரும். பட் ஆனால் இதில் உங்களுக்கு கிளாஸ் வந்து சின்ன ஸ்பெசிஃபிக்காக அந்த மேக்ஸேஃப் வர இடத்துல மட்டும்தான் கிளாஸே இருக்குது. ஆனாலும் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சின்ன டேமேஜ் ஆச்சுன்னா கூட உங்களுக்கு அதிகப்படியான காசு செலவாகாது. ஏன்னா உங்களுக்கு ஃபுல்லாக யூனிபாடி டிசைனால் பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது. உங்களுக்கு மேக்ஸிமம் அடியுமே படாது. அடிபட்டாலுமே உங்களுக்கு அந்தளவுக்கு ஃபோனுக்கு வந்து அதிக எக்ஸ்பென்ஸ் ஆகாது. ப்ரோ மேக்ஸுக்கும் ப்ரோக்கு என்ன ப்ரோ வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, என்ன டிஸ்பிளே இன்ச்சஸ் மாறும், அதே மாதிரி பேட்டரி மாறும். மற்றபடி ரெண்டும் ஒரே சிப் தான். A19 Pro பயானிக் சிப் தான். ரெண்டுக்குமே ஒரே ப்ராசஸர் தான் வரும். மற்றபடி அதோட டிஸ்பிளே ஆஸ்பெக்ட் ரேஷியோ மாறும், அதே மாதிரி பேட்டரி லைஃப் மாறும். இதில் என்ன ப்ரோ பேட்டரி அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரோவில் வந்து 4000 mAh கிடச்சிரும். ப்ரோ மேக்ஸில் வந்து உங்களுக்கு 5000 mAh கிடச்சிரும். சரி ஓகே ப்ரோ, மற்றபடி வேறு என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கேமரா பொறுத்தளவுக்கு சேம் ப்ரோ சீரிஸ்லேயும் பேஸ் வேரியண்ட்லேயும் உங்களுக்கு அதே செல்ஃபி கேமரா தான். 80 மெகா பிக்சல் சென்டர் ஸ்டேஜ் கேமரா. அது முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அடுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் ஒரு பின்னாடி வந்து உங்களுக்கு ரியர் பேசிங் கேமராவில் மொத்தம் 3 கேமரா வரும். 3 கேமராவுமே உங்களுக்கு 48 மெகா பிக்சல் கேமரா. இதில் இன்னும் நிறைய அப்கிரேட்லாம் வந்திருக்கு. ப்ரோரஸ்லாம் ஷூட் பண்ணுற மாதிரிலாம் அப்கிரேட் வந்திருக்கு. அதுவும் 4K 120 fps வந்திருக்கு. பட் ஆனால் அதெல்லாம் நீங்கள் பண்ணணும்னா மேக்ஸிமம் நமக்கு யூஸ் ஆகாது, ஃபிலிம் மேக்கிங்ல உள்ளவங்களுக்கு யூஸ் ஆகலாம். அடுத்து என்ன ப்ரோ அப்படிங்கன்னா இவ்வளவுதான் மேக்ஸிமம். உங்களுக்கு ப்ரோ சீரிஸ்ல வந்து பெரிய அப்கிரேட் இல்லை. தயவு செய்து ப்ரோ சீரிஸ் இப்போதைக்கு வாங்காதீங்க. அடுத்த வருஷத்துல இதே போனை உங்களுக்கு கம்மி ரேட்ல உங்களுக்கு சேல்ஸ்லேயே வரும். அப்போது கூட நீங்க ட்ரை பண்ணிக்கலாம். பட் ஆனால் இப்போ வாங்குறதா இருந்தால் வாங்காதீங்க. பட் ஆனால் நீங்க ஐஃபோன் 17 தாராளமாக போகலாம். உண்மையுமே நல்ல ஃபோன் தான். ஆக்சுவலாக உங்களுக்கு போன வாட்டி ஐஃபோன் 16 வந்து உங்களுக்கு பேஸ் வேரியண்ட்டே 128 GB தான் இருந்துச்சு. இன்னொன்று அதோட ப்ரைஸிங்குமே உங்களுக்கு ஓரளவுக்கு இதோட இப்போ உள்ள ப்ரைஸிங்கோட அது கூட தான். அதே மாதிரி உங்களுக்கு 256 வாங்கினீங்கன்னா அரௌண்ட் 90K கிட்ட வந்துச்சு. பட் ஆனால் இப்போ வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆயிருக்கு. ஏன்னா உங்களுக்கு பேஸ் வேரியண்ட்டே இப்போ 256 தான். அதே மாதிரி உங்களுக்கு ரேட்டுமே இப்போ 83,000 இருக்குது. 83,000 அஃபோர்டபுள் கிடையாது, அது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான். பட் ஆனால் ப்ரீவியஸ் ஜென்ரேஷனோட இப்போ ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்குது. அதே மாதிரி யாராவது ஐஃபோன் 16 வாங்குறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டீங்கன்னா தாராளமாக இப்போ வாங்கலாம். ஏன்னா இப்போ உங்களுக்கு ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்குது. 51K இப்போ கிடைக்கிது ஃப்ளிப்கார்ட்டில்.
யாராவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக போய் விஷ்லிஸ்ட் போட்டு வச்சுட்டு வாங்கிருங்க. உங்களுக்கு நல்ல சாய்ஸாக இருக்கும். என்ன ப்ரோ ஆரம்பத்துலேருந்து ஐஃபோனை வந்து பாராட்டியே பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். நான் ஐஃபோன் கனிலாம் இல்லை, சொல்லப்போனால் ஐஃபோனை வந்து நான் கழுவி ஊற்றலான்னு தான் வந்தேன். ஆனால் பார்த்த பிறகு உண்மையுமே நல்ல அப்கிரேட் இருக்குது. வெரி குட்ரா, கை கொடு. வெரி குட்டா, கொடு. சொல்லப்போனா ஐஃபோன் வந்து இப்போ லான்ச் பண்ணதுல வந்து எல்லா ஃபோனுமே நல்ல ஃபோன் தான். பட் ஆனால் ஒரே ஒரு ஃபோனை தவிர அதுதான் ஐஃபோன் ஏர். ஏன் ப்ரோ வந்து நல்ல ஃபோன்ல அப்படின்னு சொல்றீங்கன்னு கேட்டிங்கன்னா, சொல்லப்போனால் இனோவேஷனை பற்றி நம்ம பாராட்டி ஆகணும். ஏன்னா கண்டிப்பாக அப்ரிசியேட் பண்ணணும். பட் ஆனால் இது வந்து ஆக்சுவலாக இது வந்து எப்படி பாசிபிள் இல்லை அப்படின்னு சொல்கிறோன்னா, இது ஒரு கான்செப்ட் ஃபோனாக விட்டுருந்தா கூட ஓகே தான். அப்படி இல்லை என்னால் இந்த ஃபோனை மார்க்கெட்டுக்கு கொண்டு வர முடியும்னா இதை ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸுக்கு விடணும். ஏன் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இதில் உள்ள ப்ராசஸர் வந்து A19 Pro சிப். இது வந்து எந்த ஃபோனுக்கு வரும்னா 17 ப்ரோக்கும் 17 ப்ரோ மேக்ஸுக்கும் உள்ள மாடலுக்குள்ள ப்ராசஸர் தான் இது. சரி ஓகே ப்ரோ, அப்போ என்ன ப்ரோ உங்களுக்கு ப்ராசஸர் நல்ல ப்ராசஸர் கிடைச்சிருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ராசஸர் நல்ல ப்ராசஸர் தான். பட் ஆனால் இதில் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு பேட்டரி சைஸுமே உங்களுக்கு இந்த இடத்துல கம்மியாகும். இதில் வந்து அரௌண்ட் உங்களுக்கு 3000க்கு கம்மியாக தான் வரும்னு நினைக்கிறேன். சாரி 3070-40 கிட்டே தான் அந்த MAH உங்களுக்கு வந்து வரும். உண்மையுமே கம்மியான MAH தான். இது உங்களுக்கு லாங் டைமுக்கு உங்களுக்கு யூஸ் பண்ண முடியாது. சரி ப்ரோ, பேட்டரி கூட பரவாயில்ல, நம்ம வந்து ஈஸியாக அஃபோர்ட் பண்ணிக்கலாம்னு நினச்சிங்கன்னா இங்கே தான் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு ப்ராசஸர் வந்து ப்ரோ ப்ராசஸர் கொடுத்துருக்கனால உங்களுக்கு அதிகப்படியான ஹீட் ஜென்ரேட் ஆகும். ஹீட் ஜென்ரேட் ஆச்சுன்னா உங்களுக்கு பேட்டரி லைஃப்மே கம்மியாகும். இது ரொம்பவுமே இந்த இடத்துல ஒரு ட்ராபேக் இருக்குது. சரி ஓகே ப்ரோ, இதெல்லாம் ஓகே. வேற என்ன ப்ரோ இதில் வந்து உங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜாக தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு கேமரா வச்சு என்ன பண்ண போகிறோம்? இன்னொன்று இந்த ஃபோனை தின்னு சொல்லி தான் விட்டுருக்காங்க. அதாவது தின்னாக இருக்கும், அதனால தான் அங்கே ஏர்னு பேர் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி தான் விட்டுருக்காங்க. சரி ஓகே ப்ரோ, அப்போ என்ன ப்ரோ தின்னாதான் இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, சரி ஓகே, அப்போ எதுக்கு அந்த கேமரா பம்ப் இவ்வளவு பெருசா கொடுத்துருக்காங்க? கேமரா பம்ப் கொடுத்துருக்கனாலே அந்த ஃபோன் வந்து நீங்க கவர் போட போது பெருசா தான் ஆக போகுது. அப்படி கவரே போடாமல் யூஸ் பண்ணாலும் பெருசா தான் தெரியும். சரி அது கூட ஓகே, அந்த கேமரா வந்து வேற வழியில் அப்படிதான் வச்சாகணும்னு வச்சா கூட இங்கே ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா உங்களுக்கு பிரைசிங் தான். பிரைசிங் எவ்வளவு ப்ரோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 1,10,000. 1,10,000க்கு நான் இந்த ஃபோனை வாங்க வேணாம், இல்லைன்னா 17ல நான் வந்து நல்ல ஸ்டோரேஜ் உள்ள மாடல் வாங்கிட்டு போவேனா, இல்லைன்னா இதோட கொஞ்சம் காசு போட்டாலே என்னால் 17 ப்ரோ வாங்க முடியும். 17 ப்ரோ வாங்க வேணாம், இல்லைன்னா இதை வாங்க வேணாம். வெறும் 15,000 தான் வித்தியாசம். 15,000 வித்தியாசத்தில் நான் எதுக்கு இந்த ஏரை வாங்கணும்? ஏன்னா ஏரில் உங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜ் ரொம்பவுமே அதிகமாக இருக்குது. பேட்டரி லைஃப் ரொம்ப கம்மி. டிஸ்பிளே வந்து ஓகே தான். டிஸ்பிளே வந்து உங்களுக்கு எப்பயும் எல்லா ஃபோன்ஸ்லேயும் வர அதே டிஸ்பிளே தான். பட் ஆனால் பேட்டரி லைஃப் கம்மி. அதே மாதிரி உங்களுக்கு ஃபோனில் வந்து கேமரா ஒரே ஒரு கேமரா தான். ஐஃபோன் வாங்குறோம்னு நினைக்கிறவங்க எதுக்காண்டி வாங்குவாங்க? முக்கால்வாசி கேமராவுக்கு தான் வாங்குவாங்க. இல்லை இவங்க இது விட்டதெல்லாம் தப்பே இல்லை, இது விட்டது பிரச்சனையே இல்லை. பட் ஆனால் இங்கே உள்ள பெரிய தப்பு ஆப்பிள் என்ன பண்ணாங்கன்னா, ப்ளஸ் சீரிஸை தூக்குனது தான் இங்கே உள்ள பெரிய டிஸ்அட்வான்டேஜ். என்ன ப்ரோ ப்ளஸ் சீரிஸை தூக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் தூக்கிட்டாங்க. ஏர் வந்தனால ப்ளஸ் சீரிஸ் வந்து டோட்டலாக டிஸ்கன்டினியூ பண்ணிட்டாங்க. சொல்லப்போனால் ப்ளஸ் சீரிஸ் தான் உண்மையிலுமே ஆப்பிளுக்கு ஒரு பலமாகவே இருந்துச்சு இன்ன வரைக்கும். ஏன்னா உங்களுக்கு பேஸ் வேரியண்ட்டோட இதில் ப்ளஸ் சீரிஸில் உங்களுக்கு டிஸ்பிளே இன்ச்சஸ் கூட இருக்கும். அதே மாதிரி பேட்டரி லைஃப் உண்மையுமே தரமாக இருக்கும். அப்படி உள்ள ப்ளஸ் சீரிஸை தூக்கிட்டு தேவையில்லாமல் தண்ட கர்மாந்திரமாக உங்களுக்கு ஏர் வந்திருக்கு. ஏரை வச்சு நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. உங்களுக்கு பில்கேட்ஸ் தெரியுமா? பில்கேட்ஸ் எப்படி பணக்காரானா? ஸ்டீவ் ஜாப்ஸ் எப்படி ஐபோன் கண்டுபிடிச்சான்? மூளையை வச்சு தான் பில்கேட்ஸ் பணக்காரானா. மூளையை வச்சு தான் ஸ்டீவ் ஜாப்ஸ் ஐபோன் கண்டுபிடிச்சான். அந்த ஐபோன்ல எத்தனை அப்கிரேட் வந்துச்சு? 8 இப்போ 10க்கு அப்புறம் அடுத்த மாடல் வரும். இந்த மாடல் வந்தவன ஒரு 10 பேர் கேட்பாங்க, என்னடா வாங்கிட்டியா? பிரஸ்டீஜ் இஷ்யூ. நீங்க தான் யோசிக்கணும் எது நமக்கு முக்கியம், எது நமக்கு முக்கியம் இல்லைன்னு. ஸோ அந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாதிரி சேனல்ல இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்கு, அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ அவ்வளோதான் வீடியோ. ஸோ ஓகே, பாய்.